ஏதோ ஒரு கிராமத்து பக்கத்துல இருந்து பாவம் டவுனுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்து அங்க இருக்க ஹீரோ ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டு ஹீரோயின் படுற பாடுதான் இந்த ட்ராமா. வாங்க போய் பார்க்கலாம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஹீரோயின்ட்ட கோவமாக பேசிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காரு இல்லையா, இதோட போன பாட்டு முடிஞ்சிருந்துச்சு. ரொம்பவே சோகத்தில் இருக்காரு. அப்போ ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கே தேடி வந்துடுறாங்க. கரீம், உனக்கு என்ன பிரச்சனை? நல்லா தானே இருந்தோம், ஏன் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தானடா இருந்தோம், ஏன்டா என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருந்தேன்னு எப்படி சொன்னேன்? எப்பயுமே எனக்கு எதிரி தான், ஒழுங்காக இங்கே விட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. திரும்ப அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு ஃபீலிங் வந்துச்சுன்னு வெளியே சொல்ல முடியல. ஆனால் ஹீரோயின் விடவே மாட்டேங்கிறாங்க. துரத்தி போய் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனை சொல்லுன்ட்டு. இவருக்கு பயம் வந்துருச்சு. எங்கே உண்மையை சொல்லிடுவோமோன்னு பயந்துட்டு பழைய மாதிரி ஆயிடுவோம் அப்படின்ட்டு ஹீரோயின் கழுத்தை பிடிச்சி நெரிச்சியே, என்னடி உனக்கு பிரச்சனை? இன்னும் உனக்கு வேணுமா? இங்கே பாரு, உங்ககிட்ட இப்பெல்லாம் விட முடியாது, ஒழுங்காக போயிரு, இல்லைன்னா உனக்கு கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னே ஹீரோயின் பயந்துடுறாங்க. டேய் பிசாசே, என்ன விடுறா, உன்னை நம்பின பத்தியா, ஏன் தப்பு தான், நீ மாறிட்டு நினைச்சா நம்பிட்டேன், நீ ஒன்றும் மாறவே இல்லை கரீம், என்ன கொலை பண்ணுறக்காக நீ துணிஞ்சிட்டேல அப்படின்னு ஹீரோயினை சொல்ல ஹீரோவும் அப்படியே அழுதுட்டே அந்த இடத்துட்டு கிளம்புறாரு. மலையில் அவர் அழுகிறது தெரியல, ஆனால் ஹீரோனை அழுதுட்டே போகிறாங்க. பாவம், ஹீரோக்கு ஃபீலிங் வந்து வெளியே சொல்ல முடியல. உங்களுக்கும் ஹீரோவை பார்த்தா பாவமாக இருந்துச்சுன்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஹீரோயினும் அழுதுட்டே போகிறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே யோசிச்சே ரோட்டில் போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி கோவமா வருது. அதனால ரூட்டில் எவனோ குடிகாரம் போய்கிட்டு இருக்கான், அவனை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ உட்காந்து அவ்வளோ ஒரு வெறி. அவனுங்க சும்மா இருப்பானுங்களா? அவனுங்க நம்ம ஹீரோ போட்டு கும்மி விட்டுறாங்க. ரத்தத்தோட ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவரோட ஃபீலிங்ஸை இப்படி காட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறாரு. ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் அப்படியே ஒரு அழகா ஒயிட் கலர் பொக்கையை தூக்கிட்டு வந்து நேரா போய் மெல்லிசாவுக்கு கொடுக்குறாரு. மெல்லிசா, என் காதல் தெய்வமே நீதானடி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கொடுக்குறாரு. இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு இவனுக்கு? இவன் மெல்லிசாவை லவ் பண்றானா? என்னது புதுசா இருக்கு? அவ தானே இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்னு ஹீரோயின் ஒரு மாதிரி கடுப்பாய் போறாங்க. ஹீரோயினுக்கும் தெரியல, ஆனால் ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது ஹீரோ அப்படி இருக்கிறத பார்த்து. பாரிஸ் வந்து பேசுகிறாரு. பாரிஸ் கிட்டே சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரிஸ் விடு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் தான் படுத்துறாங்க. பட் ஹீரோயின் மைண்ட் ஃபுல்லாக ஹீரோ மேலே வந்துருச்சு. இந்த மெல்லிசா அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நேற்று நாங்கள் படத்துக்கு போயிருந்தோண்டி, அங்கே இந்த ஜெயினப் வந்திருக்கா, அவள் வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா, அதனால தான் கரீம் கோவமாய் கிளம்பிட்டான். இவன் என்ன பேசினாலும் தெரியல, ஒருவேளை இவ பேசாமல் கரீமை கரெக்ட் பண்ணலாம் நினச்சிக்கிட்டு இருக்காளோ, கரீம் ஏன் ஆளு, நான் அவளை விட்டு தருவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜாடமாடியாக ஹீரோன் கேட்குற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோன் அதெல்லாம் கேட்டு கடுப்பாயி, இப்போ என்ன மெல்லிசா உனக்கு, அவனை நான் கரெக்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எனக்கு ஏன் லவ்வர் பாரிஸ் இருக்கான், நான் அவன் கூட இருந்துக்கிறேன், உனக்கு தாம்மா கரீமு, அந்த கேடு கெட்ட கரீமு, கேவலமான கரீமு அப்படின்றவன்லாம் உனக்கு தான், நான் அதுக்குள்ளே வர மாட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. மெல்லிசாக்கு மூஞ்சில ஒரு மாதிரி மாறிடுது. அதுக்கப்புறம் கரீம் வரான். கரீம் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய், இனிமேல்லாம் நல்ல கரீமா அடிக்க போகிறதில்ல, பழையபடி எவனையாச்சும் கூட்டு போய் தண்ணியில் முக்க வேண்டியது தான், அதனால அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ கூட இருக்க ஃப்ரெண்டு, டே என்னடா சொல்கிற, நீ பிடி சாரில் கூட இருந்த பிரச்சனையால் இப்போ தான் மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், மறுபடியும் ஆரம்பிக்கிறியான்னு கேட்குறாங்க. அதை விடுறா, இப்போ நான் பாரு இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேட் டாங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணுறாங்க. அது நம்ம ஹீரோயின் கூடயே இருப்பாங்கள்ல ஃப்ரெண்டு, அவங்க தான். அவங்க பேர் நம்ம ஜாரான்னு வச்சுக்கலாம். ஜாராவோட ஆள் தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஹீரோட ஃப்ரெண்டு டேவிட்னு வச்சுக்கலாம். டேவிட் தான் ஜாராவோட வந்து ஆள். ஆனால் ஜாராவை செலக்ட் பண்ணணும்னா டேவிட்க்கு மூஞ்சிலாம் மாறிடுச்சு. ஆனால் கரீம் மேலே ரொம்ப பயம், அதனால அவாய்ட் பண்ணவும் முடியல. சரிடா, கொத்தோட அவளை தூக்கிட்டு போங்க, ரொம்ப நாள் ஆச்சு, அண்ணா ஆட்டத்துக்கு வெயிட்டிங், வாங்க முக்கலாம் அப்படிங்கிறாங்க. டேவிட் எதுவுமே சொல்லலை. மற்ற அல்லக்கை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பானுங்களே, அவனுங்கெல்லாம் போய் நம்ம ஜாராவை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஜாராக்கு ஒன்றுமே புரியல. டே கரீம், திரும்ப ஆரம்பிச்சுட்டே, இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. நீ என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டா, இருடா உனக்கு வச்சிருக்கேன் ஆப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேவிட் அந்த ரூம்குள்ளே வந்தோன்னே ஜாரா மூஞ்சியே மாறிடுச்சு. ஏன்னா டேவிட்டும் இதுக்கு உடந்ததான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஜாராவால் தாங்கிக்கவே முடியல. தான் லவ்வரையே இப்படி கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்கானேன்னு அவங்களுக்கு ரொம்பவே சங்கடமாயிருச்சு. அப்போ ஜாரா கேட்குறாங்க, டேவிட் கடங்காரா, நீயுமாடா, ஏன்டா இப்படி பண்ணு அப்படின்னு. கரீம், ஓ உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள என்னமோ ஓடுதா அப்படின்னு திருத்தனமாக பார்க்குறான். அப்படியே கட் பண்ணா ஜாரா ரெஸ்ட் ரூமில் உட்காந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. ஜாராவோட அம்மா அங்கே பாத்ரூம் கழுவுற ஆயமாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சரி விடுமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா பார்த்துக்கலாம், நான் இதே பணக்கார பொண்ணு இப்படி பண்ணியிருப்பாங்களா, என்னை ஏமா இப்படி பண்ணுறாங்க, நான் கஷ்டப்பட்டு படிச்சு தான் நம்ம அழுதுகிட்டு இருக்கேன், என்னை இப்படிலாம் அவன் எதுக்குமா பண்ணுறான் அந்த கரீம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உடஞ்சி போய் அழுது
வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் பாவம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோயினும் வந்து ரொம்பவே சமாதானப்படுத்துறாங்க. ஆனா ராரா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. பாருடி இப்படி பண்ணி கரீமை கூட விடு, ஆனா டேவிட் இப்படி பண்ணுவான் நான் சத்தியமா எதிர்பார்க்கலடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுது. என்னன்னா அவங்க வந்து தண்ணியில முக்க போறதுக்குள்ளேயே அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டே என் பொண்ணு என்னடா பண்றீங்க, ஒழுங்கு முறையாக விட்டுட்டு போறீங்களா இல்லை கத்தியை வச்சு வெட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே தைரியமாக கேட்குறாங்க. அதனால விட்டுறானுங்க. ஜாரா நேராக போய் டேவிட்டை சாப்பிட்ணும் ஒரு அரைஞ்சிட்றான். அப்படியே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. கரீம் வந்து இந்த ஆயமாவை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். அப்படியே கெத்தாக பார்க்குற மாதிரி சிரிச்சுட்டே பார்க்குறான். எங்கள் அம்மா மட்டும் வரலன்னா அவங்க என்னை முக்கியிருப்பாங்கல்ல, கரீம் ஏன்ட்டு திரும்ப இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு யோசிக்கிறாங்க. ஜாரா ரொம்பவே எழுதுகிட்டு இருக்கிறத சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை. அதுக்கப்புறம் நேராக போய் ஹீரோவை பார்த்து, உனக்கு என்ன திமிர் இருந்தால் நீ இப்படி பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு மேலேயே பகச்சுக்கிட்டேல, நீ திருந்திட்டு நினைச்சண்டா, பார்த்தா திரும்ப நீ இப்படியே வந்து நிற்கிற, நீ எல்லாம் ஒரு மனுஷன் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னடி அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்படியா சரிடா ஆனதை பார்த்துக்கோ, நான் ஆனதை பார்த்துக்கிறேன், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன் பார்த்தியா, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவரு அப்படியே கல் மாதிரி நிற்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் நேராக வைஸ் பிரின்சிபல்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ரூமில் போயிட்டு, நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே கேட்கணும், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், அண்ட் நீங்கள் இதை பண்ணலைன்னா வேறு யாருக்காச்சும் பணம் கொடுத்து உங்கள் வேலையை இங்கே விட்டு தூக்கிடுவேன். அதான் அந்த அவளோட ஜாராவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அதை கேன்டீனில் பாத்ரூம்லாம் வேலை பார்க்கலாங்களே, அவங்கள வேலையை விட்டு தூக்கணும், இல்லைனா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறான். பாவம் இந்த வைஸ் பிரின்சிபலும் ஐயோ ஓனரோட பையனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண முடியாமல் இருக்காங்க. போக போக திரும்ப கரீம் ரொம்ப கேவலமானட்ட போகிறான்ல, இவன் இன்னும் திருந்தலமாமா. அதுக்கப்புறம் நம்ம டேவிடு சாராக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சாரா எடுக்கவே இல்லை. ஹீரோயின்ட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவனை எவ்வளோ நம்பினேன், இவன் என்னை இப்படி ஏமாற்றிட்டானே, இனிமேல் நான் அவன் கூட பேசவே போகிறதில்ல, அவனை பார்த்தால எனக்கு கோபமாக வருது, அவனெல்லாம் நான் நம்பி ஏமாந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஆமாண்டி சரி விடு நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காரியம் நேராக மெல்லிசா வீட்டுக்கு போகிறான். அங்கே பிடி சார் இருக்காரு. பிடி சார் கிட்ட மெல்லிசா நாங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறோன்னு சொல்லி வச்சிருப்பாளாட்டிருக்கு. நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, சரி என் பிள்ளை பத்திரமா பார்த்து கூப்பிட்டு போங்கிறாரு. இந்த மாதிரி அப்பா நம்ம ஊர்லலாம் இல்லையே, அந்த ஊரில் இப்படி தான் இருப்பாங்க போல். நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு மெல்லிசாவை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ போகிற வழியில் சொல்கிறாரு, எதுக்கு நீ இப்போவே நம்ம ரெண்டு பேர் லவ்வர்னு சொல்லி வச்ச, இப்போ தான் நம்ம பேசவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இது ஒன்றும் அவ்வளோ டீப்பாக போலியே, ஏன் எல்லாத்தையும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்களும் ஏன் நம்ம தான் லவ் பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்காங்க. கரீம் ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறான். இங்கே ஜாரா சொன்னால டேவிட் திட்டக்காக ஹீரோயின் வராங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, போய் அந்த கரீம் பேச்சை கேட்டு உன்னோட ஆளுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பேச ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ வந்துட்டு என் ஃப்ரெண்டு இவ கத்துறாளா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு போய் இவரு பதிலுக்கு கத்த, நம்ம ஹீரோயினும் மறுபடியும் டாம் அண்ட் ஜெர்ரி தான் கொலையாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்ன நீ எல்லாம் திருந்தவே மாட்டடா அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ மட்டும் ரெண்டு பெரிய இவ்வளோ நீ ஹீரோ கேட்க ரெண்டு பேரும் பயங்கரமான சண்டை. இந்த கரீம் சொன்னனால நம்ம சாராவோட அம்மாவை அந்த வைஸ் பிரின்சிபல் கூப்பிட்றாங்க. இந்த கரீம் வாங்க மேடம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே வெல்கம் பண்ணுறான். அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு இவன் தான் ஏதோ சதி வேலையை பார்த்து விட்ருக்கான் போல அப்படின்னு சொன்னோடனே பிரின்சிபல் இருந்துட்டு, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறீங்களா, கத்தியெல்லாம் எடுத்து காமிக்கிறீங்களா, அதனால நீங்கள் இனிமேல் ஸ்கூலுக்கு வரக்கூடாது, யூ ஆர் டிஸ்மிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இதுதான் எதிர்பார்த்தேங்கிற மாதிரி கரீம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க சொல்ல வராங்க, நான் எதுக்காக கத்தியை காமிச்சேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த வைஸ் பிரின்சிபலை தான் கரீம் மிரட்டி வச்சிருக்கானே, அதனால அவங்க எதுவும் சொல்லாமல் யூர் டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க டே இவ்வளோ கேவலமானோடா நீ அப்படின்னு நினைக்கிறாங்க. இவன் பை பை ஆண்டி போயிட்டு வாங்க, என்கிட்டயே கத்தி காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். வெளியே வந்து எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. கரீம் இவ்வளோ கேவலமானவனா இருப்பான்னு நினைக்கவே இல்லைன்னு ஜாரா சொல்ல, ஹீரோயினும் ஆமாண்டி நானும் நினைக்கல அப்படிங்கிறாங்க. அந்த பிரின்சிபல் ரூம்குள்ளே வந்து கரீம் வரான். எப்படி தங்கம் பார்த்தியா என்னோட மாமாவோட பெர்ஃபார்மன்ஸை அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கேவலமானோட நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் போய் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கரீமோட ஆட்டம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு, அவன் தான் இப்படியெல்லாம் போய் சொல்கிறான், ஆனால் பாவம் அவன் ரொம்ப அப்பாவே வேலையை விட்டு தூக்குறான், நீங்கள்லாம் வாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட போகிறாங்க. இங்கே இவங்க அம்மா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருந்த இடத்த விட்டு போக மனசு இல்லாமல் ரொம்பவே அழுதுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இனிமேல் சோத்துக்கு என்ன பண்ணுறது, அதுவும் இவ்வளோ வருஷமாக இங்கே இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சங்கடப்பட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கூலை விட்டு வெளியே போகிற நேரத்தில் ஹீரோயின் சொன்னனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. கரீம்
ஹீரோயினுக்கு ஆப்போசிட் தான் எல்லாருமே. ஏன்னா எல்லாத்தையுமே கரீம் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கான். எல்லாருமே கை சேர்ந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் போகக்கூடாது, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோங்களாங்க. டேய் நீங்களாம் ஒன்று சேர்ந்து என்ன எதிர்க்கிறீங்களாடா, நான் உங்களால் என்ன வேணால் பண்ணுவேன்டா, ஒழுங்கா விடுங்க, அந்த அம்மா போகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தப்பு பண்ணாதவங்க என்றைக்குமே இந்த ஸ்கூலை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க பிரின்சிபல் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன இங்கே நடக்குது, என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி வேலையை விட்டு தூக்கலாம்? வைஸ் பிரின்சிபல், உங்களுக்கு நான் அந்த அதிகாரத்தை தரவே இல்லையே, நீங்கள் இனிமேல் இந்த ஸ்கூலில் தான் இருப்பீங்க, என்ன நடந்துச்சுன்னு நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ள கூப்பிட்டு போயிடுறாங்க. எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. கரீம் மூஞ்சில பல்ப் ஆயிடுது. ஐயோ மறுபடியும் ஏதோ பண்ணிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தில்லு தான் பாருங்க. நீங்களும் ஹீரோயின் மாதிரி நேர்மையா ரொம்ப எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சாப்பிட வராங்க. கேன்டீனில் அவங்க அம்மா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து சாப்பிட்றதுக்கு வாங்க சாப்பிடுங்க, உன்னாலதாம்மா நான் இங்கே திரும்ப வந்திருக்கேன், ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆண்டி நமக்குள்ள நன்றிலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆண்டி, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே வயிற்று வலி, தலைவலி, வாந்தி பேதின்னு ஒவ்வொரு சிம்டம்ஸ் வந்திருக்கு. ஆமாம், இந்த கரீம் பையன் தான் ஏதோ ஃபுட்டில் கலந்து விட்டுட்டான். அவங்க திரும்ப வேலைக்கு வந்தது பிடிக்காம ஃபுட்டில் கலந்து விட்டனால எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது வயிற்றில். அதனால அடுத்த நாள் எல்லாருமே ஸ்கூலில் வந்து பரபரப்பாக இருக்காங்க. ஹீரோனுக்கு தெரிஞ்சிச்சு, நீ தானடா இப்படி பண்ண, மானங்கிட்டவனே, இவ்வளோ கேவலமானவனா நினச்சி, இவ்வளோ கேவலமாக இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை, இவ்வளோ அசிங்கமான செயலை பண்ணிவிட்டு நீ எப்போ ஜாலியாக சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்க, உன்னோட இதுக்காக மற்றவங்களோட ஹெல்த்து கூட விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாங்க. அப்படியா, அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன், நான் தான் பண்ணணும், உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா, இருந்தால் ப்ரூஃப் பண்ணிக்கோ பர்டே அப்படிங்கிறான் கரீமோ. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் கரீமோட அம்மா அந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க, இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு. அப்போ வந்து பிரின்சிபலாக இன்னொருத்தங்க புதுசாக அப்பாயிண்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, பிடி சார் தான் இனிமேல் பிரின்சிபலு. இந்த வைஸ் பிரின்சிபல் எடுக்கிற டிசிஷன்லாம் இனிமேல் செட் ஆகாது, அதனால அவங்க தானே அவங்கள வேலையை விட்டு தூக்குனாங்க, அதெல்லாம் இனிமேல் செட் ஆகாது. நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு விசாரித்து தீர்ப்பு சொல்லுங்கள். என்ன நடக்குதுன்னே தெரியல, இவங்க மேலே தப்பு இருக்குன்னு நம்மளால் பிளைண்டாக சொல்லிட முடியாது, ஏன்னா இவங்க ரொம்ப வருஷமாக நம்ம ஸ்கூலில் இருக்காங்க, எனக்கு இவங்க மேலே ஃபுல் நம்பிக்கை இருக்குது, என்ன நடக்குதுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே அந்த அம்மா ரொம்பவே எழுதிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணவே மாட்டேன், பார்த்து குழந்தைங்களுக்கு சமைப்பேன், என் பிள்ளைக்கு எப்படி சமைப்பேனோ அப்படி தான் இந்த ஸ்கூலுக்கே சமைச்சு போடுவேன், இப்படி ஒரு பழி என் மேலே வந்துருச்சேன்னு ரொம்ப அழுகிறாங்க. ஹீரோயினுக்கு பார்க்கவே பாவமாக இருக்குது. அதனால் ஹீரோயின் நேராக ஹீரோ டிவி பேசுகிறாங்க. எனக்கு புரியுது, உன்னை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா உனக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லை, அதனால நான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன், நீ எனக்காக ஒன்று பண்ணு. சாராவோட அம்மா வேலையை விட்டு போகக்கூடாதுங்கிறாங்க. அவங்க உனக்கு யார், எதுக்காக நீ அவங்களுக்காக இவ்வளோ பண்ணி என்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, அவங்க பாவம் கஷ்டப்படுற ஃபேமிலி, எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வேலை செய்கிறாங்கன்னு உனக்கு எதுவுமே தெரியாது, அதனால ஒன்று பண்ணுங்கிறாங்க. சரி நான் ஒன்று பண்ணுறேன், நீ அது பதிலுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிச்சுட்டு கேட்குறாங்க. அப்படியா, சரி என்ன வேணா பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி அப்போ நான் சொல்கிறத செய் அப்படின்னு நாக்கெல்லாம் ஒன்று சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் ஹீரோயின் ஏதோ ஒரு டிஷர்ட் போட்டு ரொம்பவே குறுகி நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அவமானத்தில். எல்லாரும் அதையை பார்த்து சிரிச்சிட்டு வேறு இருக்கானுங்க, என்னடா இவ இப்படி வரா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனோட ஃப்ரெண்ட்லாம் ஏன்டி எப்படி போட்டு நடக்கிற, என்னடி டிஷர்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டிஷர்ட்டில் கரீம் தான் கெத்து, நான் ஒரு முட்டாள், கரீம் சொல்கிறத எல்லாரும் கேளுங்க, கரீம் ரொம்ப நல்லவன், நான் ஒரு முட்டாள், நான் ஏன் பேசுகிறத யாருமே கண்டுக்காதீங்க அப்படின்னு அந்த டிஷர்ட்டில் எழுதியிருக்கு. அதே போட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த கரீம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இப்போ மறுபடியும் பழைய கொடூரமானவனாகவே மாறிட்டான். ஹீரோயினுக்கு அவர் மேலே செம்ம காண்டு. இந்த காண்டோட இந்த எபிசோடு முடியுது. இவங்க காண்டுன்னு எப்படிலாம் மாறுது, இல்லை ஹீரோக்குள்ளே இருக்க உண்மையான லவ் வெளியே வருமா அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து காப்பிரைட் இஷ்யூனால புது சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். புது சேனலுங்கிறாங்க, சப்ஸ்கிரைபர் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் நம்மளால் கண்டினியூவே பண்ண முடியும். ப்ளீஸ் உங்களுக்கு இந்த எபிசோடு இந்த நாடகம் கண்டினியூ பண்ணணும்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க.